சோத்திரம் இந்த பாரதில் கலந்துற அனைவருக்காகவும் குடும்பம் சோத்திரம். நான் உங்களை சேர்த்துனா சொல்லுவேன். நானும் ஒரு இந்து மதத்தை சேர்ந்ததான். நம்ம எப்படி சாமியோட மாமனார் கிறிஸ்துக்குள்ள வந்து அப்படின்ட்டு தான் நம்ம தெரியப்படுத்தின்னு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடலாம். பாட்டு பாடிட்டு அப்புறம் சாட்சி சொல்றேன். அக்கினியும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறான், அக்கினியும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறான், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறான், அக்கினியும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறான், கலங்க மாட்டேனா கலங்க மாட்டேன், வெற்றி எனக்குத்தான், கலங்க மாட்டேனா கலங்க மாட்டேன், வெற்றி எனக்குத்தான், அக்கினியும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறான், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறான், அக்கினியும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறான், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், எலிசாவும் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார், எலியாவின் தேவனே எனக்குள்ளே இருக்கிறார், கலங்க மாட்டேனா கலங்க மாட்டேன், அபிஷேகம் எனக்குத்தான், நான் கலங்க மாட்டேனா கலங்க மாட்டேன், அபிஷேகம் எனக்குத்தான், அக்கினியும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அக்கினியும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சாத்தான சூழ்ச்சி எல்லாம் இந்த அபிஷேகம் மறிக்குமே, சாத்தான சூழ்ச்சி எல்லாம் இந்த அபிஷேகம் மறிக்குமே, கலங்க மாட்டேனா கலங்க மாட்டேன், அதிசயம் எனக்குத்தான், கலங்க மாட்டேனா கலங்க மாட்டேன், அதிசயம் எனக்குத்தான், அக்கினியும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அக்கினியும் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறான், என் பாத்திரம் அபிஷேகத்தினால் அது நிரம்பி வழியுமே, என் பாத்திரம் அபிஷேகத்தினால் அது நிரம்பி வழியுமே, கலங்க மாட்டேனா கலங்க மாட்டேன், அக்கினி எனக்குத்தான், கலங்க மாட்டேனா கலங்க மாட்டேன், அக்கினி எனக்குத்தான். சூத்திரமா அப்புறம் நான் சொல்லுங்க. ஒரு சாட்சி நாங்க அந்த சின்ன கிராமத்துல கொல்லில இருந்து, எங்க வீடு கொல்லில இருந்துச்சுன்னு சொல்லிருக்கிறோம். அதான் ஒரு சாட்சி சொல்லாம விட்டுட்டேன். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க அங்க ஊருக்கு போறோம். அப்போ ஒரு வாட்டி நாங்க அந்த கொல்லிலதான் எங்க வீடு இருந்துச்சு. அந்த கிராமத்துல சின்ன பிள்ளையா இருக்கும் போதுதான் எனக்கு ஒரு வாட்டி அம்மா போட்டிருந்துச்சு. அம்மா போட்டிருந்தப்ப என்ன ஆச்சுனாக்கா, ரொம்ப நாள் எங்க விளையாடுறதுக்கு எங்கேயும் போயிருக்க மாட்டேன். நான் விளையாடுறதுக்கு எங்கேயும் போக மாட்டேன். வீட்டுல அந்த அம்மா போட்டது எங்கேயும் போகக்கூடாது. ஒரு மாதிரி இங்கெல்லாம் ஃபுல்லா பெருசா வீங்கின மாதிரி ஆயிட்டு இருக்கும். அதுவும் மீனகட்டி மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்மா போட்டிருந்துச்சு எனக்கு. அப்ப என்ன ஆச்சுனாக்கா, அப்போ ரொம்ப நாள் வீட்டுல இருந்துட்டு எங்கேயும் விளையாடுறதுக்குலாம் போவாம. அப்புறம் சரி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் கம்மியாக பார்த்து அந்த வேப்பில தண்ணியெல்லாம் ஊற்றி வீட்டுக்கு வர வச்சுக்கினாங்க. அப்ப என்ன ஆச்சுனாக்கா, அப்ப எனக்கு விளையாடுறதுக்கு போகணும்னு ஆசை. எனக்கு விளையாடுறதுக்கு போகணும்னு அப்புறம் என்ன நாங்க விளையாடுறதுக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. விளையாடுறதுக்கு போகக்கூடாது, இப்பதான் அம்மா போட்டு இறங்கிருக்குது, உடனே போயிட்டு விளையாட போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் விட்டு 2-3 நாள் ஆனதுக்கப்புறம் வேப்பில வச்சு திருப்பி தண்ணி ஊற்றுன்னு சொன்னாங்களே, அப்படின்னு சொல்லிட்டு வேப்பில அடிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் போனேன். வேப்பில அடிச்சுட்டு வரலாம்னு போனா அது தண்ணி போற காவாது. ஆனா நல்லா
வரப்போகுது. அதனால ஏறி நின்று ஒரு சின்ன கிழங்கு அதெல்லாம் ஐட்டம் தான் இருக்கு. அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு சின்னதா செடி நிறைய வளர்ந்து வந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி வேப்பிலதான் நம்ம அடிக்கலாம் அப்படின்ட்டு இவ்வளவுதான் இருக்கு. அப்படிதான் கையில இப்படி கண் அந்த செடி இப்படி பிடிச்சிருந்தா மேல இருக்கிற வேப்பில ஓடிக்கிறான். அதுல என்ன வந்து அதுல பாம்பு இருந்தது. அதை நம்ம கவனிக்காம அந்த மாடு கண்டிட்டு இப்படி பிடிச்சின்னா வடிச்ச பாரு கீழே வந்து அதை கடிச்சிருச்சு. அந்த பாம்பு என் கைய கடிச்சிட்டோன்னா என்ன கடிக்கிறேன்ட்டு அங்க வேப்பில கையில இந்த கையில வேப்பில வச்சு இந்த கையில இப்படி தூக்கி கடிச்சிருக்கு. இப்படி தூக்கி பார்த்தா பாம்பு நல்லா ஈழ நிறுத்தலாம். மாடு சுத்துது. மாட்டுக்கு கையில இப்படி பிடிச்சோன்னா மாடு சுத்துது. எனக்கு பயம் வந்துட்டு என்ன பண்றேன், இப்படின்னு பார்த்தோன்னே ஓடிட்டாமான்னு வந்துருச்சு. அது கையை இப்படி விட்டோம்னா கீழே விழுந்துருச்சு. அப்போ அலறடிச்சு பயந்து ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு ஓடி வந்துட்டு அப்புறம் வீட்டுல சொன்ன மாதிரி பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்க, உடனே ஒரு அதை தலையில விட்டு டேப்பை வச்சு கொஞ்சம் ஜட பண்ணுவாங்க. அந்த டேப்பை அவுத்துட்டு உடனே வீட்டுக்கு நேரம் கட்டிட்டாங்க என் கைய. அதாவது அந்த அந்த ரத்த வேஷம் எது இருந்தாலும் மேல வரக்கூடாதுன்னா அந்த ரத்தம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகாத மாதிரி டைட்டா கட்டி விட்டாங்க. கட்டிட்டுதான் அப்புறம் அந்த பச்சால மருந்துக்கு வேற ஊருக்கு போகணும். அப்பெல்லாம் ரொம்ப தூரம். அப்ப என்ன கூட்டிட்டு போறாங்க. அந்த பச்சால மருந்து தொங்க வச்சதான் பாம்பு கடிச்சு விஷம் யாராவது இருக்குமா. அது என்ன பாம்பெல்லாம் தெரியல. ஒத்த பாம்பு தான் அது கடிச்சது. அப்புறம் நாங்க அங்க போயிருந்தோம். திருப்பி அங்க ஒரு ஊருக்கு சொல்லுவாங்க. அந்த ஊர் பக்கத்துல இன்னொரு கிராமம். அந்த ஊருக்கு போயிருக்கிறோம். ஊருக்கு போனாக்கா அந்த ஆள் பாக்குறோம். கை இப்படி தொட்டு பார்த்தா ஃபுல்லா என்னோட கை ஐஸ் மாதிரி ஆயிட்டுக்குது. இவ்வளவு தூரத்துக்கு இருந்தா அந்த கட்டி வச்சிருந்தாங்களே அது. அப்புறம் அப்போ சொல்லிருக்காங்க அது கட்டந்தால் தான் அந்த பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாம அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணாங்க, பச்சால மருந்து கொடுத்தாங்க. அது மருந்துல சரியா ஆயிடுச்சுனாக்கா ஒன்னும் பண்ண தேவை. மறுபடியும் எதனா வீக்கு அந்த மாதிரி எதனா ஆச்சுனாக்கா அதை என்ன கண்ணாடி பீஸ் எல்லாம் அந்த கையில எல்லாம் கிழிச்சு அந்த கெட்ட அந்த ரத்தத்துல வெளியே எடுக்கணும் அப்படின்னாங்க. நான் வந்துட்டு எனக்கு பயம் வந்துருச்சு. என்னென்ன பண்ணாங்க பழகுற அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு பச்சால மருந்து மட்டும் திங்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 2-3 வாரம் போயிட்டு வாரம் அந்த பச்சால மருந்து தின்னுட்டு வந்தா ஏதோ சைடு எஃபெக்ட் ஏதோ அவ்வளோ ப்ராப்ளம் ஏதோ அவ்வளோ சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலாம். அதெல்லாம் கையில கிழிச்சு ரத்தத்துல எடுத்துனாங்களோ அதெல்லாம் எதுவும் பண்ணல. சரி அந்த மருந்து மட்டும் ஒரு 2-3 வாரம் போய் சாப்பிட்டுட்டேன். நாளைதான் பச்சால மருந்து. அப்புறம் சரியாயிடுச்சு. அப்புறம் வந்து நாங்க சின்ன வயசுல கொஞ்சம் ரஜினிகாந்தனோட படம் எல்லாம் எப்படி பார்த்தோம்னாக்கா அந்த ஊர்ல வந்து வாலிப பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதெல்லாம் எல்லா பக்கமும் ரசிகர் மன்றம் இருக்கிறாங்களோ. அப்ப எனக்கு ரசிகர் மன்றம் வந்துட்டு அவ்வளவு தெரியாது. சின்ன பிள்ளையா இருக்கணும்னா அப்ப அந்த வாலிப பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வீடு பணம் வசூல் பண்ணி அங்க திருக்கோயில தான் வந்து வாங்குவாங்க. அந்த டிவி அதுக்கு சீடி யாராருக்கு அந்த ஹீரோ இருந்தா அந்த எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லாத்தோட ஒரு செடி வாங்கிட்டு வருவாங்க. சின்ன ஆக்டர்ஸ் யாரா இருக்கிறாங்களோ எல்லாரும் ஆக்டர்ஸோட ஒரு வீடியோ வாங்கிட்டு வருவாங்க. டிவிடி இப்போ கேசட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு போடுவாங்க. அப்போ அந்த டைம்ல தான் நான் பார்த்து தெரியாது தன்னோட படம் எல்லாம் தெருவில் கொண்டாந்து போடுவாங்க. எல்லாருமே போட்டு அந்த தெரு ஜனங்களும் அந்த வீடு இருக்கும். சென்டர்ல தெரு இருக்குல்ல அதுல சென்டர்ல போடுவாங்க. டிவி வச்சுட்டு ஆன் பண்ணி வச்சாங்கன்னா இப்போ விடிய ஓடினா இருக்கும். இப்போ 7 மணிக்கெல்லாம் கொண்டாந்து போட்டுருவாங்க. டிவி 7 மணி 8 மணிக்கெல்லாம் கொண்டாந்து போட்டுருவாங்க. கொண்டாந்து வாங்கிட்டு வந்துட்டு அந்த டிவி ஆன் பண்ணி வச்சிருவாங்க. 6 மணி 7 மணி அவ்வளோ டிவி ஆன் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா ஒரு நைட் ஃபுல்லா 5 படம் ஓடும். அது மாதிரி எல்லாம் அந்த சத்யராஜ் விஜயன் சார்து அப்புறம் யாரோ இருந்து எல்லாம் டி ராஜேந்திர சார்து அப்புறம் ரஜினிகாந்த் மாதிரி எல்லாருக்குமே கேசட்டு ஒரு கேசட் ஒரு கேசத்துல வாங்கிட்டு வருவாங்க. அந்த பசங்க எல்லாம் வேலைக்கு வருஷம் போயிட்டு வாங்கிட்டு வந்து போடுறது. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து அந்த ஜனங்கள்லாம் யாரும் படத்துக்குலாம் போக மாட்டாங்க. அதனால வயசானவங்க பெரியவங்களா இருப்பாங்களே சும்மா தேட்டருக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி வீடு எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் மற்ற டைம்ல சும்மா டைம்ல கூட போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. காசு வாங்கி வந்துட்டு எல்லாம் கலெக்ஷன் பண்ணி போய் காசு வாங்கிட்டு டிவி டிவிடி எல்லாம் வாங்கிட்டு வச்சுட்டு போடுவாங்க. எல்லாரும் தெருவில் உட்காந்து பார்த்துருந்தாங்க. அந்த மாதிரி டைம்ல தான் அப்ப ரஜினிகாந்த் பண்ண படம் கூட அந்த டைம்ல பார்த்துட்டேன். சின்ன பிள்ளையில பார்த்துருக்குது தான் நான்.
எல்லாரும் எல்லா நடிகர் படமும் போடுவாங்க. எல்லாருக்கும் யாராருக்கும் எந்தெந்த இஷ்டம் எல்லாரும் அவங்கவுங்கள்ட்ட ஒரு கேட்டுட்டு வருவாங்க. அந்த மாதிரிதான் நிறைய படம் பார்த்துட்டு வந்து அவங்க சேனல் தான் டிவியில் தான் அதிகமா பாத்துருக்கேன். திரை படம் போடுவாங்க, டிவி வாங்கின வச்சுட்டு டிவியில போடுவாங்க. எல்லாம் கேட்டுட்டுங்களா வாங்கிச்சுன்னு அந்த மாதிரிதான் நாங்க பார்த்துட்டு அப்பதான் அதிகமா தியேட்டருக்கெல்லாம் போக மாட்டோம். இந்த மாதிரி டிவியில தான் போடுவாங்க. டிவியில திரை படம் போடுவாங்க, இல்லைன்னா டிவி வாங்கின டிவியில போடுவாங்க. அதனாலதான் நிறைய சினிமாலாம் பயங்கரமா நிறைய எடுத்து போடுவாங்க பார்த்தோம். அப்போ இருந்த அந்த டைம்ல தான் அந்த படமெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். என்னன்னா முக்கியமான ஒரு சாட்சி ஒண்ணு சொல்றோம். இப்ப வந்து நாங்க நிறைய சினிமா நடிகர்னா எல்லா படமும் பார்த்துருக்கோங்க. ஆனா அதிகமா பார்த்தது ரஜினிகாந்தனோட படம் தான். அதுக்கப்புறம் ரொம்ப விரும்பி படம்னா விக்ரம் சார் படம் தான் பார்த்தேன் நாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னாக்கா, அப்ப அந்த படம் பாக்குறப்ப எனக்கு என்னவோ ஆகும். நான் அபிஷேகத்துல நிரம்புறேன், அதனால ஒரு ஆவி மூலமா அந்த கதை ஒண்ணு தெரியப்படுத்துவார் அப்பா. அப்ப எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்ப நான் நேசப்பட்டு கேட்டுக்கினே இருப்பேன். அதுக்கப்பா விக்ரம் சார் வந்து அவங்க கிறிஸ்துக்காரங்களான்ட்டு கேட்டுனே இருப்பான். அவங்க படம் பார்க்கும்போது எனக்கு என்னவா ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருக்கும்போது, அப்புறம் இப்பதான் இப்ப நான் போன் வாங்கும்போது இப்ப நான் 2 மாசமா இருக்கும். நான் சுமார் ஒரு 4-5 வருஷமாவே எனக்கு அப்பா தெளிவுபடுத்தினே இருந்தாரு. அவங்க வந்து அதிகமா எனக்கு காமிச்சு கொடுத்துனே இருந்தாரு அப்பா. எதுக்கு அப்பா விக்ரம் சாரே காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் எதான வேலை செஞ்சுனா இருப்போம். திடீர்னு மனசுக்குள்ள வருவாங்க. அப்ப எனக்கு ஒரு டவுட் வரும், ஒருவேளை அவங்க கிறிஸ்துவக்காரங்களா இருப்பாங்களோ அப்படின்னு. அப்புறம் சரி அப்புறமா அப்பா கிட்ட வந்து இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் பாருங்க என்னோட போன்ல சினிமா ஸ்டேஷன் வீடு அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அது யார் போட்டாங்கன்னு தெரியல. வீட்டுல என் போன்ல எல்லாம் வந்துருக்குது. சினிமா ஸ்டேஷன் வீடு அட்ரஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்பதான் பார்த்தா வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு அப்ப அதுதான் அப்பா எனக்கு ஆரம்பத்துல இருந்து காமிச்சு கொடுத்துக்கிறாரு அப்படின்னு. எப்ப பாரு அந்த படம் பார்க்கல எனக்கு என்னவோ ஒரு சேஞ்சஸ் ஆகும் அந்த நேரத்துல. அதனாலதான் நானே ஏசப்பட்டு கேட்டீங்கன்னா இருந்தேன். அவங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களா கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்களான்னு கேட்டீங்கன்னா இருந்தேன். அது அவ்வளவு நாளா கேட்டு இப்பதான் தெரியப்படுத்திக்கிறாரு. அவங்க இப்பதான் டவுட் இருந்துச்சு, கிறிஸ்துவ கிறிஸ்டியனோட இருக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அப்ப அது உண்மைதான் சொல்லிட்டு பார்த்து தெரியப்படுத்திட்டாரு சாத்திரா. அப்புறம் இப்போ ஒரு சாத்திரம்னு சொல்றோம். இப்ப வந்து மெயின் என்னன்னாக்கா சில பேருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு, விசாசங்களால ரொம்ப ப்ராப்ளம் கூட வந்துனே இருக்குது. அதனால என்னன்னா அப்ப இன்னைக்கு கொடுக்குற வசனம் என்னன்னாக்கா, இந்த வசனத்தை நல்லா தியானம் பண்ணிக்கணும். அவ்வளவு பார்த்தா நல்லது. விசுவாசிக்கிறவங்க அடையாளம் ஜபத்துல தரிச்சிருப்பாங்க, நவமான பாசிகளை பேசுவாங்க, என் நாமத்தால பிசாசுகளை திருத்துவாங்க, வியாதிஸ்கர் மேல கைகள் வைப்பாங்க, அப்போது அவர்கள் சுத்தமாவார்கள். இந்த வசனம் கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் என்னன்னா சர்ச்சுக்கு போனதான் வந்து என்னென்ன நடக்குது ப்ராப்ளம் எல்லாம் ஜாஸ்தியா இருந்தது. நான் இப்ப கொஞ்ச நாளும் ஏதோ ஒரு பேஜார்ல சர்ச்சுக்கு போகாம இருக்கிறோம். அதனால வீட்டுல இருந்தும் ஜபம் பண்றது எல்லாம் பண்றது, ப்ரேயர் பண்றது நிறுத்த மாட்டோம். ப்ரேயர் எல்லாம் பண்ணிதான் இருக்கிறோம். ரொம்ப மனசுக்கு வேதனையாயிட்டுதான் சர்ச்சுக்கு போட்டு நின்று இருக்கிறோம். ஆனாலும் அந்த கிறிஸ்தவ ஜனம் என்ன பண்ணுவாங்க, உலகத்தனம நாட்டுல ஜபத்தால கட்டி வச்சிருவாங்க. அது கட்டி கட்டிதானே ஒரே வருத்துக்கு பிரயோஜனம். அத்தனை வருஷமா சர்ச்சில் உட்காந்துதான் இப்பவும் அதுதான் பண்றாரு. அப்பா ஏசப்பா வந்து ரொம்ப வேதனை போடுறாரு. இப்ப இந்த கிறிஸ்தவ வர்க்கத்து பண்றதுனாக்கா அவங்க பண்ற வேலையா கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்யறது, துணிகரமான பாவத்தை செய்யறது, ஏசப்பா வேதனைப்படுத்த காரியங்களை பண்ணுங்க. இப்போ அதேதான் செஞ்சுருக்காங்க. ஆனா எல்லாம் மாறினா கூட இந்த சொல்லுகிற இந்து மதத்துல இருக்கிற ஜனங்களை கூட மாத்திடலாம். இந்த கிறிஸ்தவத்துல இருக்கிறவங்களாம் மாற்றவே முடியும். அந்த எவ்வளவு ஒரு மோசமா நடத்துக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை ஏசப்பா ஏற்கனவே சிலுவையில மறிச்சாரு, செத்து திருப்பி 3ஆவது நாள் உயிரோட இருந்திருக்காரு. ஆனா நம்ம கிறிஸ்தவ இருக்கிற ஜனங்க தினம் அவரை சிலுவையிலதான் அறிஞ்சுன்னு இருக்காரு. ஆனா ஏசப்பாவை மனசு வேதனைப்படுத்துற மாதிரி ரொம்ப பண்ணினே இருக்கிறாங்க. ஆனா நிச்சயமா விட மாட்டாங்க. அவங்க தந்தை பாவத்துக்கு அதுக்கு நான் தண்டனை இந்த பூமியில அனுபவிச்சுதான் ஆகணும். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க அந்த துணிகரமான பாவம், அவங்களுக்கு விரோதமான பாவம், கர்த்தருக்கு விரோதமான பாவம், அவரை வேதனைப்படுத்துற காரியங்களை பண்ணவே கூடாது.
ஆனா கிறிஸ்துக்குள்ள ஒரு ஜனங்க நானும் கிறிஸ்துக்குள்ள அடி வச்சனாலும் இன்னும் நாள் வரைக்கும் பாக்குறோம் அதேதான் செஞ்சுக்கிறாங்க. அப்ப எனக்கு நல்ல தெளிவா தெரியப்பட்டுனே இருக்கிறாரு. இந்த மாதிரி இன்னும் அந்த பாவம் அந்த சுத்தவங்களும் இந்த மாடல அப்படிதான் பண்ணின்னு இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அதெல்லாம் நிச்சயமா அவங்களுக்கு இன்னைக்காவது நல்லா இருக்கலாம். ஏன்னா கை நேரம் நல்லா பணம் வருது, நல்லா 3 வேலை நல்லா சாப்பிடுறோம், நல்லா சம பேரும் சொல்லி நல்லா பணம் சம்பாதிக்கிறோம், 3 வேலை நல்லா திங்கிறோம் தைரியமா இருக்கிறாங்க. அந்த என்ன சொல்றாங்க, அவங்க செஞ்ச பாவத்தை அவங்க இந்த பூமியில தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணுமா. அங்க யாரு என்ன பண்ணாலும் சரி அதுக்கு நான் தண்டனை நிச்சயமா. இப்ப நான் மன்னிச்சாலும் அவங்க ஓசப்பா என்னைக்குமே மன்னிக்க மாட்டாரு, என்னைக்கிற வரைக்கும் தான் மன்னிப்பாரு. அவரு கோவம் வந்துச்சுனாக்கா அவ்வளவுதான், அது யாரையும் மன்னிக்க மாட்டாரு, அந்த மாதிரி பண்ணுவாரு. ஏசப்பா என்ன பாவம் செஞ்சாலும் அவர் மன்னிச்சு விட்டுருவாருங்கிற தைரியத்தில் தான் ஜனங்க பண்ணிருக்கிறாங்க. ஆனா அதுலயும் மோசம் நம்ம கிறிஸ்துவ இருக்கிற பொருளையும் சதைகள் அது கூட மோசமா இருக்கிறாங்க, ஊழியக்காரங்களும் கூட மோசமா இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துதான் ரொம்ப பேஜாராயிட்டு சர்ச்சுக்கே போகக்கூடாதுன்ட்டு நின்றுட்டு நானு அதெல்லாம் கண்ணால பாக்குறதே வேண்டாம், பார்க்காம இருக்கிறது எவ்வளவு மேல அப்படிங்கிறத நான் போறதே கிடையாது சரியா. ஆனா அவங்க கிறிஸ்துவ நல்லா அவ்வளவு எப்படியும் அவங்களுக்குலாம் மனசாட்சின்னு இருக்குது இல்லையே தெரியல. எப்ப பாரு வேசப்ப வேதனை படுத்துறவங்களாவே இருக்கிறாங்க. அந்த துணிகரமான பாவத்தை விட்டு மனம் திரும்பவே மாட்டேங்கிறாங்க, அந்த அவருக்கு விரோதமான பாவத்தை விட்டு மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கருத்துல வேதனை படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஜனங்க. அதான் சொல்றாங்களா, ஏசப்ப வந்துட்டா பாவிங்களை ரசிக்கதான் ஏசு வந்தாராம். அதுக்காக நீ என்ன பாவம் செஞ்சாலும் அப்புறம் கண்டுக்கவே மாட்டாருன்னு நினைக்கிறதுல சும்மா மன்னிக்கிறேன்னா மன்னிப்பாரு யாரா இருந்தாலும் ஏசப்பா. கோவம் வந்துன்னா அதுக்கு தான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அழகா கர்த்தர் சொல்றாங்க, உண்மையிலாவது யார பாவம் செய்யாருன்னு மனம் திரும்பவும் தான் சொல்றாரு. அவரு வரதுனால்தான் ஏசப்பா வரத்துக்கு தடங்கள் ஆகினே இருக்குது. அவர் வரத்துக்கு தடையாவது, அவர் ராஜ கட்டப்படுறதுக்கு தடங்கள் ஆகினது, அவர் எல்லாத்துக்குமே தடையாகிறதுக்கு காரணமே அதுதான். அது கிறிஸ்துக்குள்ள ஜனங்களே தான் பண்ற வேலை அதெல்லாம். அவங்கள கிறிஸ்துக்குள்ள இருந்தாக்க ஏசப்பா வர சொல்லி தப்பிச்சுக்கலாம், வசனம் இருக்குது, பைபிள் படிக்க தெரியுன்ற தைரியத்துல எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. ஆனா நிச்சயமா அதுக்கு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கணக்கு கொடுத்துதான், அதுக்கு ஒரு நாள் நான் திருப்பி வரும், அதுக்கு ஒரு நாளைக்கு ஏசப்போட கணக்கு கொடுத்துதான் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பாவப்பட நரம்புற வரைக்கும் தான். அப்புறம் அவங்க எந்த டைம்ல எங்க இருப்பாங்க, அவங்க நிலைமை இன்னும் ஆகும்ட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா ரத்தர் வராருன்னா, ஆனா இந்த தடவை வர அக்கினிமயமா தான் இறங்கி வருவாரா நான் சொத்தா. அதான் சொல்லினா இருக்கிறாரு, என்னோட வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம், அதுக்கு நீ ஆயத்தமா இருன்னு சொல்றாரு. அதுதான் எப்பவுமே சரி அசுத்தமான காரியங்களை விட்டு விலகிறதுக்கு ரொம்ப நல்லதுன்னு கருத்துற சொப்ப வச்சிருக்க அப்படின்னு இருக்கிறாரு. சோத்திர எல்லாருக்காக ஜபம் பண்ண போறேன். சோத்திர ஏசப்பா நன்றி ஏசப்பா, இந்த நாளோட ஏசப்பா ஒவ்வொரு நாள் அப்பா நேரம் இருக்கிற அந்த ஜப ஆராதனை அப்பா உங்க கருத்துல ஒப்பு கொடுங்க ஏசப்பா. ஆமா ஏசப்பா நீங்க பொறுப்படுத்துகளும் ஏசப்பா கோவம் நல்லா சமையாக்கு ஏசப்பா ஏசப்பா ஜெய ஏசப்பா அப்பா அந்த பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக்குது ஏசப்பா ஏசப்பா. சோதர ஏசப்பா படங்கள் ஏசப்பா அந்த கர்நாடகா அப்பா பெங்களூர் ஏசப்பா கர்நாடகா வந்து ஏசப்பா இந்த காலத்துல ஏசப்பா மண்ணு ஏசப்பா ரச்சு ஏசப்பா சீர்வதி ஏசப்பா அப்பா அந்த பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா ஏசப்பா. சோதர ஏசப்பா ஏசப்பா அப்பா நான் தேசப்பா படி தேசத்துல இருக்கிற நீதி ஜனங்கனை கொடுங்க ஏசப்பா தேசப்பா. அப்பா மண்ணு ஏசப்பா ரச்சு ஏசப்பா சீர்வதி ஏசப்பா அப்பா அப்படி பரிசுத்த நாமத்தில் சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா ஏசப்பா. அப்பா நான் தேசப்படி தேசத்துல இருக்கிற ஏசப்பா அப்பா அதாவது யாரோட எது எல்லாமே யாரோட தைரியம் எல்லாமே யாரோட இறக்கம் எல்லாமே ஏசப்பா. அப்பா தலைமையில இருந்து தவிச்சு தத்தாளத்து நிக்கிற அநேக ஜனங்க தங்க ஏசப்பா அப்பா மண்ணு ஏசப்பா ரச்சு ஏசப்பா ஏசப்பா. அப்பா அப்படி பரிசுத்த நாமத்தில் சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா ஏசப்பா. சதேசப்பா ஏசப்பா 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 சதேசப்பா ஏசப்பா இந்த நாளிலோட ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. சதேசப்பா படி தேசத்துல தேசப்பா அப்ப அதாவது குடி பழக்கத்துக்கு போது பொருளுக்கு அடிமையாக அநேக ஜனங்களும் தேசப்பா தேசப்பா. அப்பா மண்ணு ஏசப்பா ரச்சு ஏசப்பா சீர்வதி ஏசப்பா. ஆனா ஏசப்பா நீதி ஜனங்களை ஏசப்பா அப்பா அந்த குடி பழக்கத்துல இருந்து அந்த போதை பொருள் அந்த பாவத்துல இருந்து அப்பா தீபங்களை ஆக்குறதுக்காக ஏசப்பா.
அப்ப தப்பு வச்சதுக்காக இந்த ஏசப்பா, தப்பு வச்சதுக்காக இந்த ஏசப்பா, இந்த ஏசப்பா. அப்ப இந்த ஏசப்பா படி தேசத்துல இருக்கிற ஏசப்பா, இந்த ஏசப்பா. அப்ப இந்த ஏசப்பா அப்பா விவசாயம் பண்ற, வியாபாரம் பண்ற, பிசினஸ் பண்ற, வேலைக்கு போற அன்னைக்கு ஜனங்க அனைக்கூடம் ஏசப்பா, உங்க தேசப்பா அப்பா நன்றி ஏசப்பா, ரச்சு ஏசப்பா, தேசப்பா. அப்பா கூட பரிசுத்த நாமத்து சோத்திரம் உண்டாகிட்டு ஏசப்பா, தேசப்பா. சோத்திர ஏசப்பா அப்பா, உங்களுக்கு சித்தமில்லாத விசுவாசம், உங்களுக்கு விருப்பமில்லாத விசுவாசம் அப்ப தடுத்து நிறுத்துவதாக தேசப்பா, தேசப்பா. ஆனா ஏசப்பா படி தேசத்துல தேசப்பா, தேசப்பா. அப்ப தேசப்பா, தேசப்பா சாமியாரிங்க பூசாரிங்க குரு சொல்ற நிறவாணிங்க சிறுமலாம் இருக்கிற தேசப்பா. அனைத்து ஜனங்க கூட தேசப்பா, தேசப்பாப்பா மணி தேசப்பா, ரச்சு தேசப்பா, தேசப்பா. அப்பா அப்படி பரிசுத்த நாமத்து சோதரம் உண்டாகு தேசப்பா, தேசப்பா. ஆனா ஏசப்பா அப்பா கட்டுகளாலே சேவன்களாலே மாய மந்திரத்தாலே மருந்துகளாலே பிசாசுகளாலே நரபலிகளாலே அப்பா பாதிக்கப்பட நீதி ஜனவிடம் தேசப்பாங்க தேசப்பா. அப்பா நம்ம ஏசப்பா, ரச்சு ஏசப்பா, சீர்வது ஏசப்பா, தேசப்பா. தேசப்பா, தேசப்பா, தேசப்பா. அப்பா தேசத்துல தேசப்பா, தேசப்பா. அப்ப வழி வேதங்களாலே வியாதிகளாலே கொள்ள நோய்களாலே வியாதிகளாலே தேசப்பா. அப்பா பாதிக்கப்பட நீதி வேணும் தேசப்பாங்க தேசப்பா, அப்பா மணி தேசப்பா, ரச்சு தேசப்பா, தேசப்பா. அப்பா நம்முடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக தேசப்பா, தேசப்பா. அப்பா அநேக ஜனங்களே அனைக்கூடம் தேசப்பா, அப்பா அந்த தேசப்பா வழி வேதிந்து யாதிலிருந்து கொல்ல நோயிலிருந்து யாதிலிருந்து அப்பா வீட்டாங்களே ஆக்கின்றதா தேசப்பா. அப்ப தப்பு வச்சதுக்கா தேசப்பா, தப்பு வச்சதுக்கா தேசப்பா, தேசப்பா, தேசப்பா. தேசப்பா, 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 தேசப்பா. அப்ப நான் தேசப்பா, அப்ப நான் ஆரம்பிச்சு தேசப்பா அந்த பரிசுத்த தேவாலய சேனல தேசப்பா. ஆனா ஏசப்பா சேனல் அப்படி தேசத்துல இருக்கிற அநேக ஜனங்களுக்கு அநேக குடும்பத்துக்கு அப்ப ஏசப்பா சேனல் ஆசீர்வாதமா தேசப்பா. ஆனா ஏசப்பா தேசப்பாங்கிற சுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக தேசப்பா, ஏசப்பா. அப்ப என்னோட ரத்த சம்பந்தப்பட்டு அநேகம் தேசப்பா, தேசப்பா மணி ஏசப்பா, ரச்சு ஏசப்பா, தேசப்பா. அப்பா என்ற பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக தேசப்பா. அப்பா கூட பிறந்த சகோதர சகோதரி அனைவரும் தேசப்பாங்க தேசப்பா. மணி ஏசப்பா, ரச்சு தேசப்பா, சீர்வதி தேசப்பா. அப்பா என்ற பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக தேசப்பா, தேசப்பா. அப்ப நாலு கூட அப்பா எங்க குடும்பத்தை உள்ளத்தோட உங்களுக்கு தேசப்பா. அப்ப மணி ஏசப்பா, ரச்சு தேசப்பா, தேசப்பா. அப்பா என்ற பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக தேசப்பா, தேசப்பா. அப்ப தேசப்பா இந்த நாள்ல பண்ற சுரூப்புல இருந்து அன்னைக்கு வாழ்க்கை தேசப்பா. மணி ஏசப்பா, ரச்சு தேசப்பா, தேசப்பா. அப்பா பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக தேசப்பா, தேசப்பா. அப்ப தேசப்பா அப்ப இந்த பங்கள சகல பரிசுத்தோட தேசப்பா. அப்ப மணி ஏசப்பா, ரச்சு ஏசப்பா, சீர்வதி தேசப்பா. அப்பா பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக தேசப்பா, தேசப்பா, தேசப்பா. தேசப்பா, தேசப்பாங்கிற கல்வாறு எடுத்த தாளங்களை கழுவும் தேசப்பா, பரிசுத்தப்படுத்தி தேசப்பா, தேசப்பா. அப்ப அங்கிற நாம மத்தவன் தேசப்பா, தேசப்பா. தேசப்பா பசங்க அடிக்கிற அநேக ஜனங்கள் அநேக குடும்பத்துடைய தேசப்பா. உங்க கருத்து தேசப்பா, அப்பா மணி தேசப்பா, ரச்சு தேசப்பா, சீர்வதி தேசப்பா. அப்பா அங்கிற பரிசுத்த நாமத்தை சோத்திரம் உண்டாக தேசப்பா, தேசப்பா. தேசப்பா, 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 தேசப்பா. அப்ப தேசப்பா அப்ப உங்களுக்காக பரிசுத்தமா ஆடும் எந்த இடத்துல தேசப்பா. அப்ப இப்ப எல்லாமே பிரகாசிக்க தேசப்பா. அப்பாங்கிற தேசப்பா, தேசப்பா, பரிப 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 பரிப
சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்ப இப்பதான் பயங்கரமா வர ஆரம்பிக்கிறாரு ஏசப்பா. இன்னும் எப்படி ஒருத்தர தெரியலண்ணா. சோத்திரம். ஜப ஆர்வ கிளம்புகிறேன். அநேக ஜனங்களுக்கு அநேக குடும்பத்துக்கு சோத்திரம். இன்னைக்கு ஏசப்பா வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஜப ஆளுங்களா இன்னும் அளவு உஷாரா இருக்கணும். சோத்திரங்களுக்கு சொல்லுங்க. அநேக ஜபால கலந்துகிற அநேக ஜனங்களுக்கு குடும்பத்துக்காக சோத்திரம். நன்றி சோத்திரம்.